கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தன் படையை நடத்தி சென்ற ஒரு மாமன்னன். இருளை கிழித்துக் கொண்டு பாய்ந்த ஒரு புயலவர். 1000 வருஷங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றின் பக்கங்கள்ல இவரோட பேர் கம்பீரமா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மன்னன் யார்னு உங்களுக்கு தெரியுமா? சாதாரண நிலங்களை மட்டும் இல்லங்க, சிரிப்பாயும் கடல்களையும் தாண்டி அந்நிய நாடுகளை வென்று வடக்கே பாயும் புனிதமான கங்கை நீரை தென்னிந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த சோழ பேரரசர் யார்? கரெக்ட், மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன். அவரோட பிரம்மாண்டமான காவிய கதை அலசும் இந்த வரலாற்று விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள போகலாம். பகுதி 1. மாமன்னனின் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழன் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட அருமை புதல்வன் தான் நம்ம ராஜேந்திர சோழன். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட பொற்காலத்துல பிறந்தவர். ஆனா இது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லைங்க. ராஜராஜ சோழன்கிற ஒரு பிரம்மாண்டமான இமயமலையோட நிழல்ல வளர்வதுங்கிறது எவ்வளவு பெரிய சவால்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் அந்த இளம் இளவரசனை உற்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தந்தை உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை இவர் கட்டி காப்பாரா, இல்ல அதை விட பெரிய உயரங்களுக்கு கொண்டு போவாரா அப்படிங்கிற பெரும் எதிர்பார்த்து அவர் பிறந்த கணத்திலிருந்தே அவர் மேல விழுந்துருச்சு. அவர் வெறும் அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்த ஒரு சாதாரண இளவரசன் இல்ல. ரொம்ப சின்ன வயசுலயே தற்காப்பு கலைகள், ஆழமான அரசியல் அறிவு, மிக நுட்பமான போர் தந்திரங்கள்னு அனைத்தையும் கத்துக்கிட்டார். ஏன்னா அப்போ சோழ பேரரசு பாண்டியர்கள், சேரர்கள், சாளுக்கியர்கள்னு பலமான எதிரிகளால சூழப்பட்டிருந்தது. வருங்கால மன்னன் வெறும் வாழ்வீசும் வீரனா மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா? எதிரிகளோட வியூகங்களை முன்கூட்டியே கணிக்கிற ராஜதந்திரியாவும் இருக்கணும். அரசியல் சதுரங்கத்துல காய்களை துல்லியமா நகர்த்தும் கலையா அவர் ரொம்ப சீக்கிரமாவே கத்து தேர்ந்தார். பகுதி 2. ஒரு மாபெரும் போர் வீரனின் உருவாக்கம் மற்றும் படைத்தலைமை. தன்னோட தந்தையோட ஆட்சிக் காலத்திலேயே அவர் பல கடுமையான போர்க்களங்களை சந்திச்சிட்டார். ஆரம்பத்துல இலங்கையோட கடினமான நிலப்பரப்புகள்ல சோழப்படைய வெற்றிகரமா வழிநடத்தினார். அதன் பிறகு கர்நாடகாவில மேற்கு சாளுக்கியர்களோட பலத்தை எதிர்ப்ப அடிச்சு நொறுக்குனார். அப்புறம் வட இந்திய பகுதிகள்னு அவரோட படையெடுப்புகளோட வீரியம் படிப்படியா அதிகமாச்சு. இந்த ஒவ்வொரு படையெடுப்பும் அவருக்கு போர்க்களத்தோட உண்மையான யதார்த்தத்தை கத்துக் கொடுத்தது. பசி, தாகம், எதிரிகளோட திடீர் தாக்குதல்கள்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படைய எப்படி வெற்றி பாதையில கொண்டு போறது அப்படிங்கிற அப்பரிமிதமான அனுபவத்தை இந்த ஆரம்பகால போர்கள் தான் அவருக்கு கொடுத்தது. இவ்வளவு வெற்றிகளை பெற அவரை ஒரு சிறந்த தளபதியா மாத்தினது எது தெரியுமா? அவரோட நிகரற்ற வீரம், மிக துல்லியமான வியூக திட்டமிடல், அப்புறம் போர்க்களத்துல அவர் காட்டின அசாத்தியமான தைரியம். அவர் என்னைக்குமே தன் படைகளுக்கு பின்னாடி பாதுகாப்பா நின்னுக்கிட்டு கட்டளை போட்டதே இல்லைங்க. களத்தோட முன்வரிசையில நின்னு தன் வீரர்களோட தோளோடு தோள் உரசி களம் கண்டவர். யானை படைகளை எப்படி வியூகமா அமைக்கிறது, எதிரிகளோட பலவீனமான பகுதியை எப்படி தாக்குறதுங்கிற நுணுக்கங்கள்ல அவர் ஒரு மாஸ்டர். பகுதி 3. சோழ பேரரசராக மாபெரும் எழுச்சி மற்றும் சிம்மாசனம் ஏறுதல். கிபி 1014ல மாமன்னர் ராஜராஜ சோழன் இயற்கை எய்திய பிறகு அந்த மாபெரும் பேரரசோட முழு பொறுப்பையும் நம்ம ராஜேந்திர சோழன் தான் கைகள்ல எடுக்கிறாரு. அரியணை ஏறுவதுங்கிறது சும்மா ஒரு அதிகார பகிர்வு இல்லைங்க. பல கோடி மக்களோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மாபெரும் சுமை அது. தந்தை இல்லைங்கிற பெருஞ்சோகத்தையும் தாண்டி ரொம்ப உறுதியான மனசோட அந்த பொறுப்பு அவர் ஏத்துக்கிட்டாரு. சோழ படைகளும் மக்களும் தங்களோட புதிய சக்கரவர்த்திய முழுமையா நெகிழ்ச்சியா ஏத்துக்கிட்ட ஒரு வரலாற்று தருணம் அது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. தந்தை ராஜராஜ சோழன் அமைத்து கொடுத்த ஒரு வலிமையான அடித்தளத்தை வச்சுக்கிட்டு ராஜேந்திர சோழன் தன்னோட முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி பேரரசை யாருமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விரிவாக்கினார். சொல்லப்போனா தந்தை கட்டியெழுப்பது ஒரு பிரம்மாண்டமான கோட்டைனா, ராஜேந்திர சோழன் அதை முறியடிக்கவே முடியாத ஒரு எஃகு சாம்ராஜ்யமா மாத்தினாரு. அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு படையெடுப்பும் சோழர்களோட எல்லைகளை வடக்கு, தெற்கு, கிழக்குன்னு 8 திசைகளிலும் பல 100 மைல்களுக்கு அசுர வளர்ச்சி அடைய செஞ்சுது. பகுதி 4. கங்கையின் மாபெரும் வெற்றி மற்றும் வட இந்தியா படையெடுப்பு. இந்திய வரலாற்றிலேயே நடந்த மிக பிரம்மாண்டமான படையெடுப்புகள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தெற்கிலிருந்து புறப்பட்ட ஒரு மாபெரும் படை பல 1000 மைல்கள் கடந்து அடர்ந்த காடுகள், சிரிப்பாயும் நதிகள்னு எல்லாத்தையும் தாண்டி வட இந்தியாவை அடையுது. போற வழியில பல அரசர்களை வீழ்த்தி பாலவம்சத்தோட பலமான மன்னன் மகிபாலனையும் தோற்கடிச்சு கங்கை நதி வரைக்கும் சோழர்களோட புலிகோடியை கம்பீரமா பறக்க விட்டார் ராஜேந்திர சோழன். அப்புறம் தன் வெற்றியோட அடையாளமா புனித கங்கை நீரை தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களோட தலைகள்லயே சுமக்க செஞ்சு தென்னிந்தியாவுக்கு கொண்டு வந்தார். இது வெறும் நில ஆக்கிரமிப்பு இல்லைங்க. ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்துக்கும் சோழர்களோட அசைக்க முடியாத பவரை காட்டின ஒரு மாபெரும் உளவியல் வெற்றி. இந்த இமாலய வெற்றிக்கு பிறகு அவர் சூடிக்கொண்ட வரலாற்று புகழ்மிக்க பட்டம் தான் கங்கை கொண்ட சோழன். அதாவது அந்த மாபெரும் கங்கை நதியையே வென்று அதை தன் காலடிக்கு கொண்டு வந்த மாவீரன் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். இந்த பெயர் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலையும் ஒரு பெரிய நிலநடுக்கத்தையே உருவாக்குச்சு. அன்னையிலிருந்து கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பெயர் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் தமிழர்களுக்கு என்றென்றும் அழியாத பெருமையாகவும் மாறிடுச்சு.
பகுதி 5 மாபெரும் கடல் கடந்த கடற்படை மற்றும் சாதனைகள். இவரோட சாதனைகள் நிலத்தோட நின்றலங்க. ஆக்ரோஷமான வங்காள விரிகுடா கடல் அலைகளையும் அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். இந்திய வரலாற்றிலேயே மிக வலிமையான நீலநீர் கடற்படையை அவர் உருவாக்குனார். கடாரம் எனப்படும் ஸ்ரீவிஜய பேரரசு மேல அவர் நடத்தின கடல் வழி படையெடுப்பு இருக்கு பாருங்க, அது உலக வரலாற்றிலேயே மிக சிறப்பான வியூகங்கள்ல ஒன்னு. மலேசியா, இந்தோனேஷியான்னு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் வென்று சீனாவிற்கான மிக முக்கியமான கடல் வணிக பாதைகளை சோழர்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். இது சோழ பேரரசை ஒரு மாபெரும் உலகளாவிய வல்லரசாக, அந்த காலத்தோட ஈடு இணையற்ற சூப்பர் பவராக உயர்த்திச்சு. கடல் அலைகள் கூட சோழர்களோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அதிவேகமான காலம் அது. பகுதி 6 அழியாத சாதனைகள் மற்றும் மாமன்னனின் மரபு. ஒரு பக்கம் பல நாடுகளை கைப்பற்றி எதிரிகளை நடுங்கச் செய்த ஈவரக்கமற்ற மாபெரும் வெற்றியாளர் அவர். ஆனா மறுபக்கம் கலைகளையும் பண்பாட்டையும் போற்றிய ஒரு மாபெரும் சிற்பியாவும் அவர் திகழ்ந்தார். கங்கை வெற்றியோட நினைவா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான புதிய தலைநகரத்தை உருவாக்கினார். அங்க தன் தந்தை கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையான ஒரு மாபெரும் சிவபெருமான் கோயிலையும் கட்டினார். பாசனத்துக்காக பல மைல் பரப்பளவுக்கு ஒரு மாபெரும் ஏரியையும் வெட்டினார். அவர் வென்ற நிலங்களை விட அவர் கட்டிய இந்த ஆலயங்களும் நீர்நிலைகளும் தான் அவருக்கு அமைதியான, என்றென்றும் அழியாத புகழை கொடுத்தது. பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் இவரோட ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களோட திறமையையும் வீரத்தையும் பெருமையையும் உலகெங்கும் பறைசாற்றிக்கிட்டே இருக்கு. வணிக குழுக்கள் மூலமா தமிழர் பண்பாட்டை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க பரப்பினார். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு அரசரா மட்டும் தெரியலங்க, கடல்களையும் கண்டங்களையும் தாண்டி தமிழர்களோட அடையாளத்தை நிலைநிறுத்தின ஒரு மிகப்பெரிய வரலாற்று நாயகனாவே நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கார். இப்போ இந்த ஒரு கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வெறும் நிலப்பரப்பு மட்டும் ஆளாம மூர்க்கமான கடல்களையும் தாண்டி கலை, கலாச்சாரம், அரசியல், போர்த்தந்திரம்னு எல்லாத்திலையும் பண்டைய உலகத்தோட மாபெரும் வல்லரசாக திகழ்ந்த இந்த அசாத்திய பேரரச எதிர்கால வரலாறு எப்படி நினைவில் கொள்ளும்? அந்த பெருமிதத்தோடவே நான் விடைபெறுகிறேன். இந்த மாபெரும் தமிழ் மன்னரோட காவியத்தை அலசிய இந்த வரலாற்று விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உடனே ஒரு லைக் தட்டுங்க. இதுபோல இன்னும் பல அசாதாரண வரலாறுகளையும் சுவாரஸ்யமான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவை விரிவுபடுத்துவோம். நன்றி, வணக்கம்.